மகாநதி நம்ம வீக்கா ஜோடி எப்படா ஒன்று சேருவாங்க அப்படின்னு எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க? அப்படி வெயிட் பண்ணாலும் நம்ம ஜோடி ஒன்று சேர்றதுக்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம காவேரி கர்ப்பமா ஆனா மட்டும்தான் உண்டு. அப்படி காவேரி சீக்கிரமா கர்ப்பமாகணும், ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஜாலியா ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. இங்க என்னதான் விஜய் காவேரிய ஓடி ஓடி எப்படியோ சமாதானப்படுத்தணும் ட்ரை பண்ணாலும் காவேரி இப்ப ரொம்ப முடிவா இருக்காங்க. என்ன முடிவு அப்படின்னா, என்னால இனிமே நீங்க சொல்ற எதையும் நம்ப முடியாது. நீங்க என்ன ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண ஒரு பொண்ணுமா தான் இது பண்ணீங்க. அதனாலதான் நான் இப்போ உங்கள்கிட்ட விலகி போயிருக்கேன். ஆனா நீங்க உங்க தப்ப உணரவே மாட்டீங்க. இப்ப கூட பாருங்க, நீங்க என்னமோ தப்பு பண்ணாத மாதிரியும் நாங்க தான் தப்பு பண்ணிட்ட மாதிரி நீங்க பேசுறீங்க. நீங்க இப்போ எல்லாத்தையும் நான் பண்ண தப்பு தான், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லலாம். ஆனா எங்களால அப்படி ஏத்துக்க முடியாதுல்ல. அதனாலதான் சொல்றேன், எங்க அம்மா இதை நினைச்சு ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. இனிமேலும் எங்க அம்மாவை என்னால கஷ்டப்படுத்த முடியாது. அதுக்கு நான் விரும்பவும் இல்லை. அதனால நீங்க என்கிட்ட எதுவும் பேச வேணாம் அப்படின்னு இங்க காவேரி இந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. போற வழி ஃபுல்லா விஜய் பேசுனதை யோசிச்சுட்டே காவேரி போறாங்க. வீட்டுக்குள்ள போனதும் சாரதா கேக்குறாங்க, என்னாச்சுடி போன கடை என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லம்மா அந்த வேலை எனக்கு ஒன்றும் செட் ஆகல, அதான் வந்துட்டேன். இதைதான் நானும் போகும்போது சொன்னேன், நீ இப்போதைக்கு வேலைக்கெல்லாம் போக வேணாம், வீட்லயே அமைதியா இருன்னு சொன்னேன். யாரும் என் பேச்சு கேட்குறீங்க? நீங்க எல்லாம் மட்டும் என் பேச்சை கேட்டு ஒழுங்கா நடந்தீங்கன்னா எதுக்குடி நமக்கு இந்த தொல்லை அப்படின்னு சாரதா சொல்ல, காவேரி மா நானே வெளியில போயிட்டு டயர்டா வந்திருக்கேன், ஏமா வந்துடும் நீ ஆரம்பிக்கிற, கொஞ்சம் ரிலாக்ஸா விடமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போன காவேரி கொஞ்ச நேரத்துல கங்கா காவேரிக்கு டீ போட்டு வராங்க. ஆனா காவேரி எனக்கு டீலாம் வேணாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இங்க கங்காவுக்கு நல்லாவே புரியுது, காவேரிக்கு ஒருவேளை விஜயை பார்த்துருப்பாளோ அப்படின்னு. உடனே கங்கா போய் டீ வச்சுட்டு எட்டி பாக்குறாங்க. அம்மா இல்ல, இதுதான் சரியான நேரம், நாம காவேரிட்ட கேட்ட வேண்டியதான். காவேரி நான் உனக்கு கேட்பேன், ஆனா நீ என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லணும். சொல்லுக்கா. இல்ல காவேரி, நீ இப்போ வேலைக்கு தானே போன? அக்கா நீயும் மக்கா என்ன சந்தேகப்படுற? இல்ல காவேரி, உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமா இருக்குடி, அதான் உண்மை சொல்லு. அக்கா நான் உண்மையாவே என் ஃப்ரெண்டு கிட்ட வேலை விஷயமா கேட்டிருந்தேன், அவ தான் வர சொன்னான், அதுக்காக தான் போனேன். ஆனா போன இடத்துல என்னாச்சு? விஜய பாத்தியா? ஆமாக்கா, விஜய் வந்தாரு. அது விஜயோடைய தெரிஞ்ச கம்பெனி போல. அந்த மேனேஜர் விஜய்க்கு தெரிஞ்சவரு, அதனால அவரு கால் பண்ணி சொல்லியிருப்பாரு போல. கரெக்டா விஜய் அங்க வந்துட்டாரு. ஆனா இருந்தாலும் நான் விஜய்கிட்ட சரியா பேசலக்கா, எனக்கு அவர் மூஞ்ச பார்த்து பேசவே பிடிக்கல, அதான் அங்கேயிருந்து கிளம்பிட்டேன். இங்க பாரு காவேரி, விஜய் என்ன சொன்னாரு அதை மட்டும் என்கிட்ட சொல்லு. இல்லக்கா அவர் என்ன சொல்லுவாரு, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் உன்னை வேணும்னு வெறுக்கலாம் இல்ல, எனக்கு உன் மேல உண்மையான அன்பு பாசம் எல்லாமே இருக்கு, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாருக்கா. எனக்கு அதெல்லாம் ஏத்துக்க முடியல. அம்மா என்ன நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அது எனக்கு தெரியும். நீயும் என்னால ரொம்ப கஷ்டப்படுறக்கா. இனிமேலும் என்னால உங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்க்கா. அதனாலதான் அமைதியா அங்கேருந்து ஏஞ்சி நான் வந்துட்டேன். இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா அம்மா காலையிலேயே நான் போகும்போது என்னை நம்பவே இல்லை. இருந்தாலும் நீங்களாம் தான் பேசி என்னை அமுச்சு வச்சிங்க. அப்படி இருக்கும்போது இனிமேலும் உங்களுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய போறது இல்லக்கா. கண்டிப்பா இனிமே உங்க நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி தான் நான் நடந்துக்க போறேன். அதனால நீ ஒன்றும் பயப்படாதக்கா. ஐயோ காவேரி, நான் ஒன்றும் பயப்படலடி. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம அவசரப்பட்டு விஜயை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணுது காவேரி. என்னக்கா நீ இப்படி பேசுற? ஆமா காவேரி, ஏன்னா விஜய் ஆரம்பத்துல உன்கிட்ட பழகுனது பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போதும் இப்பயும் உன்னை விட்டு கொடுக்காம நீ போற இடத்துக்குலாம் உனக்கு தேடி தேடி வராரு. வழியில கூட அன்னைக்கு உங்க மாமாவை பார்த்து விஜய் பேசியிருக்காரு. என்னக்கா சொல்ற? ஆமா காவேரி, வீடு பார்த்துட்டு வரும்போது உங்க மாமாவை பார்த்து பேசியிருக்காரு. இது மாதிரி எனக்கான ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் பண்ண தப்பு தான், இனிமே கண்டிப்பா தப்பு நடக்காது, நான் இப்போ காவேரிய உண்மையா லவ் பண்றேன், என்ன புரிஞ்சுக்குங்க. உங்கள்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன், நீங்க கூட ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? ஆனா காவேரி கூட இதை புரிஞ்சுக்கலாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசினாராம். ஆனா உங்க மாமா விஜய் திட்டிட்டு வந்துட்டாரு. இருந்தாலும் உங்க மாமா அடிக்கடி இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு விஜய் வெறுக்கிறோமோ அப்படின்னு உங்க மாமாவும் ஃபீல் பண்றாருடி அப்படின்னு சொல்ல, காவேரி அக்கா அவர் பேசலாம் வச்சு பார்க்கும்போது அப்படிதாக்கா எனக்கு தோணுது. இருந்தாலும் மனசை கேட்க மாட்டேதுக்கா. என்னால அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீயும் கஷ்டப்படுற. ஐயோ காவேரி, நாங்க கஷ்டப்படுறதெல்லாம் அது எங்க தலையெழுத்துடி. அதுக்காக ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நீ போகாம எங்க கூட கஷ்டப்பட போறியா? என்ன காவேரி பேசுற லூசு மாதிரி? அதெல்லாம் ஒண்ணு இல்ல காவேரி. உனக்கு மனசுல என்ன தோணுது? விஜய் கரெக்டானவரா இல்லையா நீ சொல்லு. என்னக்கா என்ன போய் கேட்கற? இல்ல காவேரி, இதுல முடிவெடுக்க வேண்டியது நீதான். உங்க மாமா தெளிவா சொல்லிட்டாரு, இனிமே நாம அதுல தலையிடக்கூடாது. இனிமே காவேரி என்ன முடிவு பண்றாலோ அந்த முடிவுக்கு நாம சப்போர்ட் பண்ணணுமே தவிர இதுக்கப்புறம் நாம இதுல எதையுமே முடிவெடுக்க கூடாதுன்னு உங்க மாமா சொல்லிட்டாருடி.
அதனால நீ சொல்லு, உண்மையிலேயே விஜய் வந்து மாறி இருப்பாரா? விஜய் நல்லவர் தானா? விஜய் உன்னை எப்படி பாத்துக்கிட்டாரு? உனக்கு தெரியும் இல்ல, அந்த ஒரு விஷயத்தை தவிர விஜய் வந்துட்டு நெருங்கி பழகினார்ல. நீயும் விஜயும் கணவன் மனைவியா வாழ்க்கை தொடங்கிட்டீங்களா இல்லையா? அக்கா அதெல்லாம் தொடங்கிட்டோம் அக்கா. இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குக்கா. காவேரி, திரும்ப திரும்ப நீ அதையே போட்டு குழப்பிக்காதடி. உன்னை குழப்பிக்கிட்டு இருக்கனால கெட்டு போக போறது உன்னுடைய வாழ்க்கை தான். நான் சொல்றத கேளு, தெளிவா யோசிச்சு பாரு, உனக்கே எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்ல. அப்படி யோசிச்சு பார்த்தா எனக்கு விஜய் பண்ணது எல்லாமே அவரு என் மேல அன்பு பாசம் வச்சுதான் பண்ணான்னு தோணுது. ஆனா அந்த வெளியில விஷயத்தை தவிர வெளியில விஷயத்துல கூட அவர் என்ன கேட்டார்தான். நான் இல்லைன்னு சொல்லல. நான் கூட அவன்கிட்ட சொன்னேன்ல, என் வாயத்துக்கு சும்மா இல்லாம நானே அவர் வந்து கேட்கும் போது இல்ல எனக்கு வெண்ணிலா இருக்கிறதால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அதனாலதான் அவர் வெண்ணிலாவை வீட்டுல தங்க வச்சாரு. வேணான்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா வெண்ணிலாவை வேற எங்கேயாவது அழைச்சிட்டு விட்டுருப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ஏன்டே நீயும் அப்படியே அமைதியாவே இருக்க? அப்ப நீ வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? கண்டிப்பா வந்து விஜய் நல்லவர் தான், நான் விஜய் கூட வாழ்றேன்னு சொல்லியிருந்தா நாங்களும் அம்மாட்ட பேசி புரிய வச்சிருப்போம்ல. ஏன் காவேரி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. காவேரி திடீர்னு அக்கா எனக்கு நிம்ம தெரியலக்கா, ஒரு மாதிரி இருக்கு, கொமட்டுது, வாமிட் வர மாதிரி இருக்குக்கா அப்படின்னு சொல்லி இங்க காவேரி போய் வாமிட் எடுக்கிறாங்க. என்னாச்சு காவேரி, என்ன சாப்பிட்ட நீங்க? வெளில எதாவது சாப்பிட்டியா? இல்லக்கா, காலைல காஃபி குடிச்சிட்டு போனேன், அது மட்டும் தான். அதுக்கப்புறம் சாப்பிடல. இருந்தாலும் எனக்கு வயிற்றுலாம் பரட்டுதுக்கா அப்படின்னு சொல்லி இங்க காவேரி வாமிட் பண்றாங்க. வாமிட் பண்ணிட்டு இங்க ரூமுக்கு வராங்க. பெட்டுக்கிட்ட வந்தோடனே டக்குன்னு மயங்கிடுறாங்க. உடனே அந்த நேரத்துல கங்கா டக்குன்னு காவேரியை பிடிச்சிடறாங்க. காவேரி என்னாச்சுடி என்னாச்சு அப்படின்னு கத்த சாரதா வந்துடுறாங்க. என்னாச்சுடி காவேரிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, தெரியலமா நல்லா பேசிட்டே இருந்தா திடீர்னு ஒரு மாதிரி மயக்கமா இருக்குன்னு சொல்லி மயங்கிட்டாமா அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு குமரன் வந்துடுறாரு. உடனே காவேரி அழைச்சிட்டு அங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணும்போது இங்க காவேரி முழுகாம இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரிய வருது. அதை கேட்டதும் இங்க அவங்க அம்மா கங்கான்னு எல்லாருமே செம ஷாக்கா வராங்க. என்ன காவேரி முழுகாம இருக்காளா? என்னடி இது அப்படின்னு சொல்ல, அம்மா நான் இப்பதாம்மா காவேரிட்ட பேசிட்டு இருந்தேன். காவேரியும் விஜயும் சேர்ந்து ஒன்னா வாழ ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. நம்ம தாம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் போல. காவேரிக்கு விஜயை பிடிச்சிருக்கு. விஜய் உண்மையாவே காவேரி லவ் பண்றாரு. ஆனா காவேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் கஷ்டப்படுவோம், நாம எல்லாரும் தப்பா நினைச்சுப்போம் அப்படின்றதுக்காக விஜய பிடிச்சிருந்தோம் வேணும்னே வெறுத்துட்டு இருக்காமா. எனக்கு என்னமோ காவேரி விஜய் கூட சேர்ந்து வாழ்றதுதான் சரின்னு படுதுமா அப்படிங்கிற காவேரி சொன்ன எல்லாத்தையுமே இங்க கங்கா சாரதாட்ட சொல்றாங்க. சாரதா ஒண்ணு அடி பாவி, அத அவ சொல்ல வேண்டியதானடி, நான் அத்தனை வாட்டி கேட்டேன்ல அவள்கிட்ட. ஆனா அவ அதுக்கெல்லாம் எதுவுமே பதில் பேசாம விஜய் கெட்டவன் தான் சொல்லிட்டு இருந்தா. இவத்தாடி சொல்ல முடியும் அங்க விஜய் என்னென்ன பண்ணா, விஜய் எப்படிலாம் காவேரி பாத்துட்டா அப்படின்னு அவ சொல்லிதான் நமக்கு புரிஞ்சுக்க மாரி. இப்போ நம்மளாலேயே அவருடைய வாழ்க்கை கெட்டு போச்சாடி அப்படின்னு இங்க சாரதா ஃபீல் பண்றாங்க. உடனே கங்கா சொல்றாங்க, அப்பெல்லாம் இல்லம்மா, நாம இப்ப கூப்பிட்டோட விஜய் ஓடி வரதுக்கு ரெடியா இருக்காருமா. நம்ம ஓன்னு சொன்னா கண்டிப்பா விஜயும் காவேரியும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாங்கம்மா. அது உன் கையிலாமா இருக்கு. நீ சொல்ற முடிவு தாம்மா காவேரி தெளிவா ஒரு முடிவு எடுப்பா. நீ ஒழுங்கான முடிவை சொல்லுமா. அடி பாவீங்களா, நான் என்னடி முடிவு சொல்ல போறேன்? அவருடைய வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படிங்கிற ஆதங்கத்துல தான் நான் அன்னைக்கு அவரை தான் கோவப்பட்டேன், அவரை சண்டை போட்டேன். மற்றபடி எனக்கு மட்டும் இவ சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசை இருக்காதான் என்ன? கங்கா, நீ காவேரி முடிச்சோடனே அவளை விஜய்கிட்ட பேச சொல்லு. விஜய் வந்து வீட்டுல வந்து நம்மள்ட்ட பேசிட்டு காவிரியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போக சொல்லு சார் கங்கா. அதை விட எனக்கு ரெடி சந்தோஷம் இருக்க போகுது அப்படின்னு சாரதா சொல்ல இங்க காவேரி கண்ணு முடிச்சுறாங்க. கண்ணு முடிச்ச வரத்துக்கு கங்கா இந்த விஷயத்த சொல்றாங்க. சொன்ன உடனே காவேரி செம்ம சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்து சாரதாவுக்கு அப்பதான் புரியுது, காவேரி அப்போ விஜய் கூட சேர்ந்து நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்கா, நாம தப்பா நினைச்சுப்போம் அப்படின்றதுக்காக தான் நம்ம பொண்ணு நம்மளோட சந்தோஷம் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி இங்க விஜய் வேணான்னு சொல்லி வெறுத்து ஒதுக்குறாளா அப்படின்னு தன்னுடைய தவறை புரிஞ்சுக்கிறாங்க சாரதா. இப்போ விஜயை பத்தி காவேரி சாரதா கங்கான்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. உடனே கால் பண்ணி விஜய்கிட்டே சொல்றாங்க. விஜய் ரொம்ப சந்தோஷமா இங்க காவேரியை பார்க்க ஓடி வராரு. வந்த உடனே இங்க காவேரி இங்க கர்ப்பமா இருக்க விஷயத்த சொல்லவும் இங்க விஜய்க்கு சந்தோஷம் தாங்கல. சோ கதை இப்படி போனா எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.